பெரம்பலூர் அருகே காதல் மனைவியை பிரித்து வேறொருவருக்கு திருமணம் செய்து வைத்த நிலையில் மீண்டும் காதல் கணவருடன் அவர் சேர்ந்ததால் ஆத்திரமடைந்த பெண்ணின் பெற்றோர் அவரது ஆவின் பாலகத்தை அடித்து உடைத்ததோடு தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. காதல் எதிர்ப்பு அடிதடி தகராறில் முடிந்தது எப்படி? பெரம்பலூர் அருகே உள்ள விஜயகோபாலபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஐயப்பன். இவரது வீட்டிற்கு அருகே வசித்து வந்த தீபிகா என்பவருடன் ஐயப்பனுக்கு காதல் மலர்ந்துள்ளது. இவர்கள் இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் வசதி காரணமாக இவர்களது காதலை தீபிகாவின் பெற்றோர் ஏற்கவில்லை என கூறப்படுகிறது. இருப்பினும் பிரிய மனம் இல்லாத இருவரும் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி கடந்த 2016ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பதிவு திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் உப்பிலியாபுரம் கிராமத்தில் உள்ள உறவினர் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளனர். இந்த தகவல் அறிந்து கடும் ஆத்திரத்தில் கொபுவென கொந்தளித்த தீபிகாவின் உறவினர்கள் அவர்களை தேடி கண்டுபிடித்து இருவரையும் பிரித்துள்ளனர். அதன் பின் தீபிகாவை வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர். இரண்டாவது திருமணம் செய்த தீபிகாவிற்கு ஒரு ஆண் குழந்தை வேறு உள்ளது. இந்நிலையில் இரண்டாவது கணவருடன் வாழவே பிடிக்காத தீபிகா கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பெற்றோர் வீட்டில் வசித்து வருகிறார். இரண்டாவது கணவருடன் சேர்ந்து வாழ்ந்து விடம்மா என பெற்றோர் தொடர்ந்து வற்புறுத்தி வந்துள்ளனர். இதனால் கடும் மன உளைச்சல் அடைந்த தீபிகா தற்கொலைக்கு முயன்றுள்ளார். பதறிப்போன பெற்றோர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று காப்பாற்றியிருக்கின்றனர். இந்த சூழலில்தான் தீபிகா முதல் கணவரான ஐயப்பனுடன் மீண்டும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டுள்ளார். இருவரும் சேர்ந்து வாழ விருப்பப்பட்ட நிலையில் ஐயப்பனுடன் தீபிகா தலைமறைவாகிவிட்டார். இதனால் தீபிகாவின் உறவினர்களுக்கு ஆத்திரம் தலைக்கேறியிருக்கிறது. உடனே டாட்டோ சுமாவை எடுத்துக்கொண்டு ஊராக சென்று தேட ஆரம்பித்தனர். இதனை அறிந்த தீபிகாவும் ஐயப்பனும் உப்பிலியபுரம் காவல் நிலையத்திற்கு சென்று தஞ்சமடைந்துள்ளனர். அங்கு சென்ற தீபிகாவின் பெற்றோரும் போலீசாரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் அவர்கள் சமாதானம் ஆகாமல் திரும்பிச் சென்று விட்டனர். இந்த நிலையில் ஐயப்பனின் சகோதரர் முருகானந்தம் என்பவர் நாரணமங்கலம் கிராமத்தில் அவருக்கு சொந்தமான ஆவின் பாலகத்தை திறந்துள்ளார். அப்போது அங்கு சென்ற தீபிகாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஐயப்பனின் சகோதரர் முருகானந்தத்தை தாக்கியதோடு ஆவின் பாலகத்தையும் அடித்து நொறுக்கியுள்ளனர். இது குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட ஐயப்பன் தரப்பினர் பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்டு புகார் கொடுத்துள்ளனர். காவல் நிலையத்தில் போய் நாங்கள் தஞ்சம் அடையும் போது எங்கள் பாதுகாப்பு கேட்டு இது பண்ணும்போது அவங்க ஒரு 40-50 பேரோட அழைச்சி வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு வராங்க. பஞ்சாயத்தில் எந்த இது இல்லாமல் திருப்திகரம் இல்லாமல் அவங்க வந்துட்டாங்க வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இப்போ நேற்று தினத்தில் வந்து எங்கள் தம்பி வந்து கடையை திறக்கிறாரு. கடையை திறக்கும் போது ஏன்டா கடை திறந்தா அவங்க அண்ணன் அவர் சொல்கிறா ஆச்சா பச்சான்னு பேசிட்டு கடையை அடிச்சு உடச்சி நொறுக்கிறாங்க. தம்பியை கழுத்து பிடிச்சி நெரிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அவனை அழைச்சிட்டு வர சொல்கிறா, இல்லை அவனை தூக்கி தொங்க விட்டுருவேன், காலி பண்ணிடுவேன் சொல்லி கழுத்து பிடிச்சி நெரிக்கிறாங்க. குடும்பத்தாரோட மொத்தமாகவும் எல்லாத்தையும் காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எவன்டா வருவான்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. உசுருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. கணவரின் காதலுக்கும் பெற்றோரின் கண்டிப்புக்கும் இடையில் சிக்கி தவிக்கும் பெண்ணிற்கு ஒரு தீர்வு கிடைக்குமா?